56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டே 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகையில் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விட மாட்டேன். அன்னிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள். வருடம் அதே, தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் G5 வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதல் காரணம் G5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது. அதுவும் நல்லதற்கே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்கள் நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பார்த்து நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது.